வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நீங்க பார்க்குற இந்த ஷார்ட் ஃபிலிமோட லிங்க்கை என்னால் ப்ரொவைட் பண்ண முடியாது. இதை ஷேரிங் பேசிஸில் பண்ணுறேன். என் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்ட நண்பர்களுக்கு மிக்க நன்றி. படத்தோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோயின் பூஜாவை காமிக்கிறாங்க. அவள் முன்னழகெல்லாம் பளீர்னு தெரிகிற மாதிரி கவர்ச்சியாக ட்ரெஸ் போட்டிருக்கா. கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு தன்னைத்தானே பார்த்து வெக்கப்பட்டுக்கிறா. ஏற்கனவே அழகாக இருக்கிற அவள் முகத்துக்கு இன்னும் அழகாக தெரியறதுக்காக லிப்ஸ்டிக்கு மேக்கப்புன்னு எல்லாம் போடுறா. அந்த இடத்துக்கு சென்ட்டும் போட்டுக்கிறா. இந்த பூஜா புதுசாக கல்யாணமானவ. அவள் கணவன் ராகுலுக்காக தான் இத்தனை மேக்கப்போட வெயிட் பண்ணிட்டு இருக்கா. எதுக்கு வெயிட் பண்றான்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. எல்லாம் அதுக்கு தான். பூஜா ரொம்ப துள்ளலோட சந்தோஷமா இருக்கா. அவ சந்தோஷத்துக்கு காரணம் உள்ள வந்து அவ புருஷன் ராகுல் அவளை சம்பவம் பண்ணுவான் அப்படின்னு தான். பெட்ல சாஞ்சு படுத்து பார்க்கறா, உட்கார்ந்து பார்க்கறா. எதுவும் அவளுக்கு திருப்தி இல்லை. கடைசியா கால்மேட்டில் ஒரு கழிச்சு படுத்துட்டு அவ முன்னழகெல்லாம் பளீர்னு தெரியற மாதிரி தலைக்கு கை வச்சு படுக்கிறா. இதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு கணவனை எதிர்பார்த்து அங்கே காத்துட்டு இருக்கா. கதவை திறந்து கணவனும் உள்ள வர்றான். நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? தூக்கி போட்டு குத்து குத்துன்னு குத்தி இருப்போம். ஆனா ராகுல் பாருங்க, தம் முன்னாடி இப்படி பளிங்கு சிலையா படுத்துட்டு இருக்கிற மனைவியை பார்த்து என்ன டிராமாடி இதெல்லாம் அப்படின்னு சலிச்சுக்கிறான். அட பாவி, கொஞ்சம் கூட ரசனையே இல்லாதவனா இருப்பான் போல இருக்கு. வரும்போதே தூக்கத்தோட வந்திருப்பான் போல இருக்கு. உஷ் அப்பா ரொம்ப டயர்டு அப்படின்ட்டு பெட்ல வந்து படுத்தவன் பொண்டாட்டி அவனுக்காக காத்திருக்கா அப்படின்னு கூட புரிஞ்சுக்காம பெட்ஷீட்டை இழுத்து போத்தி ஒரு கழிச்சு படுத்து தூங்க ஆரம்பிக்கிறா. பூஜாவும் கணவன் பக்கத்துல நெருக்கமா படுத்துட்டு, ராகுல் எந்திரி ராகுல், நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படிங்கிறா. பூஜா, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் பூஜா, என்னை கொஞ்சம் தூங்க விடு ப்ளீஸ் அப்படிங்கிறா. தூங்கலாம் ராகுல், எந்திரியேன், என்னை பாரு ஒரு நிமிஷம் அப்படிங்கிறா. ஆனா அவன் பார்க்குற மாதிரி இல்லை. என்னை தூங்க விடுடி அப்படின்ட்டு தூங்க ஆரம்பிக்கிறான். ராகுல் அப்படின்னு பூஜா அவனை உசுப்ப கடுப்பான ராகுல், ஏண்டி என்ன தொந்தரவு பண்ற? நான் தான் டயர்டா இருக்குன்னு சொல்றேன்ல. நாளை காலையில வேற நேரத்தில் எந்திரிச்சு நான் ஆஃபீஸ் போகணும். முக்கியமான மீட்டிங் எல்லாம் இருக்கு. இதுல நீ வேற பேசாம போய் படுறி. உனக்கு எப்ப பார்த்தாலும் அந்த நினப்பு தான் அப்படின்னு அவன் மேல கோவப்பட்டுட்டு அவன் பாட்டுக்கு படுக்க பாவம் அந்த பொண்ணோட மூஞ்சியே வாடி போகுது. ரொம்ப ஏமாற்றமா படுத்துக்கிறா. மறுநாள் காலையில பார்த்தீங்கன்னா தூங்கி எந்திரிச்சு அந்த பொட்டேட்டோ ராகுல் ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டு இருக்கிறான். அவனுக்கு ஆஃபீஸ்க்கு கொடுத்து அனுப்புறதுக்காக வேக வேகமா பூஜா சப்பாத்தி சுட்டுட்டு இருக்க, என் ஷூவை கொண்டு வா, என் ஷூவை கொண்டு வா, டையை கொண்டு வா, அதை கொண்டு வா, இதை கொண்டு வான்னு உட்கார்ந்த இடத்துல இருந்தே பூஜாவை வேலை வாங்குறான். அந்த பொண்ணும் சப்பாத்தி சுடுறதுக்கு நடுவுலையே புருஷன் கேட்கறதெல்லாம் ஓடி வந்து எடுத்து கொடுத்துட்டு போறா. கடைசியா என் வாட்ச் எங்கன்னு கேட்கவும் டேபிள்ல தான் இருக்கு ராகுல் அப்படிங்கிறான். நான் பார்த்தேன் இல்லையே அப்படிங்கிறான். அந்த பொண்ணு தான் திரும்பி வந்து டேபிள் தான் வாட்ச் எடுத்து கொடுக்குது. சாரி, நான் சரியா கவனிக்கல சாரி அப்படின்னு வழியிறான். அப்பதான் அவன் பக்கத்துல உட்கார்ந்த பூஜாவும், இன்னைக்கு ஈவினிங் நம்ம எங்காச்சும் வெளியே போலாமா, டின்னர் மாதிரி எங்காவது அவுட்டிங் போலாமா, நம்ம வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சுல்ல, இன்னைக்கு சீக்கிரம் வரையா நம்ம போலாம் அப்படின்னு புருஷன்கிட்ட ரொம்ப கொஞ்சலா கேட்கறான். ஆனா ராகுலோ அவ என்ன பேசுறாங்கதே காதுல வாங்காம, பூஜா எனக்கு இன்னைக்கு ஆஃபீஸ் முடிஞ்சோன்னா ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி இருக்கு, எனக்கு போறதுக்கு விருப்பம் இல்லை, இருந்தாலும் பாஸ் என்னை கூப்பிட்டுருக்காரு, வந்து 2 ரவுண்டு கட்டிங் போட்டு போ, நிறைய பெரிய ஆளுகளாக வருவாங்க, இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கோ அப்படின்ட்டு இருக்காரு, அதனால வழி இல்லாமல் போகிறேன், வரக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நீ இப்போ ஏதோ சொன்னியே என்ன அப்படின்னு கேட்குறான். கிழிஞ்சது போ. இல்லை ராகுல் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவன் ஏமாற்றத்தை மென்ன முழுங்கிக்கிறான். இவங்களுக்கு கல்யாணமாகி 6 மாதம்தான் இருக்கும். ஆனால் ராகுல் நடந்துக்கிறது பார்த்தீங்கன்னா புது பொண்டாட்டி கிட்ட நடந்துக்கிற மாதிரியே இல்லை. ராகுல் ஆஃபீஸ் கிளம்பி போக வேண்டா வெறுப்பா சாப்பிட ஆரம்பிக்கிறா. அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறா. எப்படி இருக்கிற பூஜா, உன்னை ராகுல் நல்லா பார்த்துக்கிறாரா அப்படின்னு அம்மா விசாரிக்கவும், நான் நல்லா இருக்கம்மா, என்னை ராகுல் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு, எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறாருமா, ஒரு குறையும் இல்லாமல் நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு அம்மா கிட்ட பொய் சொல்கிறா. ஆனால் அவன் முகத்தில் ஒரு பெரிய ஏமாற்றம் தெரியுது. கல்யாணமாகி இந்த 6 மாசத்துல ராகுல் பூஜாவை தொட்டது ஒரு 2 முறைகள் தான். எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸு வேலைன்னு இவ்வளோ கவனிக்காம அவன் ஆஃபீஸ் வேலையவே கவனிச்சிட்டு இருக்கான். இதையெல்லாம் சொல்லி அம்மாவை சங்கடப்படுத்த விரும்பாத பூஜா ஒரே வார்த்தையில் என்னை நல்லா பார்த்துக்கிறாரு அப்படின்னு பெற்றவங்க வயிற்றுல பாட வாத்துட்டா. ஆஃபீஸ் போன புருஷனுக்கு வாட்ஸ்அப்பில் லவ் யூன்னு மெசேஜ் வேறு அனுப்பிச்சிட்டு இருக்கிறா. மத்தியானம் சீக்கிரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு டிவியை பார்க்கலாம் அப்படின்னு டிவியை போடுறா. அந்த சமயத்தில் தான் காலிங் பெல்லை யாரோ அடிக்கிறாங்க. யாரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே போய் கதவை திறக்கிறா. பூஜா கதவை திறக்கிற சமயத்தில் வெளியே நின்றுட்டு இருந்தவன் பனீனை தூக்கி அவன் முகத்தை தொடச்சிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் தான் பூஜாவும் கதவை திறக்க அவனையும் அவன் 6 பேக்கையும் பார்த்த பூஜா எஸ் அப்படிங்கிறா. இவ்வளவு அழகான ஒருத்தி கதவை திறப்பான்னு வெளியே நின்று இருந்தவன் சத்தியமாக கனவுலையும் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டான். அப்படியே மெய் மறந்து பூஜாவை பார்த்துட்டு இருக்கான். அவனை அறியாமையே அவனோட வாய் வாவ் அப்படிங்குது. பையன் நம்மள மாதிரி தான், சரியான ஆண்டி வெறியம் போல இருக்கு. பூஜா தன்னவே பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவன் இந்த உலகத்துக்கே வர்றான். அவளை பார்த்து அந்த சில வினாடிகள்லேயே அவ கூட டூயிட்டே பாடியாச்சு அவன். ஹாய், நான் ரேகா ஆண்டியோட சன் ஹர்திக்கு அப்படிங்கிறான். ஓ, ரேகா ஆண்டியோட சன்னா, வா உள்ள வா அப்படின்னு பூஜாவும் கதவை திறந்து விட உட்டாவை மேலேயே போய் ஏறிடுவான் போல இருக்கு.
அவ்வளவு க்ளோஸா உள்ள வர்றான். அம்மா சீரடி போயிருந்தாங்க. இந்த பிரசாதத்த உங்ககிட்ட குடுக்க சொன்னாங்க அப்படின்னு கையில இருந்த டப்பாவ குடுக்கவும், தேங்க்யூப்பா அப்படின்னு அத வாங்குன பூஜாவும், நானும் ரேகா ஆண்டியும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா? ரேகா ஆண்டிக்கு ஒரு பையன் இருக்கான்னு தெரியும். ஆனா நான் இன்னைக்கு தான் உன்ன பார்க்குறேன் அப்படின்னு சொல்லவும், நான் போர்டிங் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தேன். நேத்து தான் லீவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஓ! அப்படியா? அப்படின்னு பூஜா கேட்க, ரொம்ப நாள் பழகுன மாரி பேசுறீங்க. எனக்கு அது ரொம்ப புடிச்சிருக்கு அப்படிங்கிறான். என்ன சாப்பிடுற? டீயா? காஃபியா? அல்லது புரோட்டீன் ஷேக்கா? அப்படின்னு கேட்குறா. ஏன்னா அவன் சிக்ஸ் பேக்க பார்த்தால்ல, நம்மள மாதிரி ஜிம்முக்கு போற பசங்க அதிகமாக புரோட்டீன் ஷேக் தானே குடிப்போம். அதனால அவ கேட்டிருக்கா. இல்ல பரவாயில்ல எனக்கு ஒன்றும் வேண்டாம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லவும், எனக்கே நான் டீ போட போறேன். நீ உட்காரு உனக்கும் போடுறேன் அப்படின்னு சொல்லவும், நானும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு இவனும் பின்னாடியே கிச்சனுக்கு வந்துடுறான். பூஜா டீ போட்டுட்டு இருக்க, அவ சேரிய ரொம்ப லோ ஹிப்ல கட்டியிருக்கா. அப்ப தெரியும் பாருங்க அவ தொப்புள். சைட் போஸ்ட்ல அதை பார்த்து பையன் அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறான். இந்த சீன் கொஞ்சம் டெம்ப்டாக தான் இருக்கும். வெச்ச கண்ணு வாங்காம பூஜாவோட இடுப்பு பகுதியிலேயே அவன் கண்ணு சுத்திட்டு இருக்க, தன்னை அவன் பார்க்கறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட பூஜா அவனை திரும்பி பார்க்க, யப்பா அந்த லொக்கு இருக்கே செம்ம. சட்டுன்னு சுதாரிச்ச ஹர்திக்கும் அவன் பார்வையை விளக்கிக்கிறான். சர்க்கரை எடுக்கிறதுக்காக பூஜா நகர அதை எடுத்து கொடுக்கறதுக்காக ஹர்திக்கும் கை நீட்டுறான். ரெண்டு பேரும் ரொம்ப டேஞ்சரஸா மோதிக்கிறாங்க. பூஜாவோட கை அவளை அறியாம அவன் கையை பிடிச்சிக்க, ரெண்டு பேரோட முகமும் ரொம்ப க்ளோஸா பக்கத்துல வருது. அப்படியே பூஜாவோட உதடு துடிக்க, அந்த துடிக்கிற உதட கிஸ் அடிக்கிற மாதிரியே ரொம்ப பக்கத்துல அவன் முகத்தை கொண்டு போறான். ரெண்டு பேரும் பார்வையை பரிமாறிக்கிறாங்க. கடைசி வினாடியில சுதாரிச்சுக்கிட்ட பூஜா அவன் கிட்ட இருந்து சட்டுன்னு விலகி பின்னாடி போயிடுறா. பூஜாவை அவ்வளவு பக்கத்துல பார்த்ததால ஹர்திக்கோட மனசுல ஒரு சின்ன சலனம் ஏற்படுது. அதனோட வெளிப்பாடா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, உங்க ஹஸ்பண்ட் உங்க மேல பைத்தியமா இருப்பாரே, ரொம்ப கொடுத்து வச்சவர் அப்படிங்கிறான். ஆமாமா கேரிங்காக தான் இருக்காரு அப்படின்னு ரொம்ப ஹஸ்கி வாய்ஸில் அவள் சொல்கிறா. சந்தோஷமாக எப்படி சொல்ல முடியும்? அவன் தான் இவளை கேர் பண்ணிக்கிறதே இல்லையே. கட்டிட்டு வந்ததோட சரி, ஒரு குத்துண்டா ஒன்றும் இல்லை. அப்புறம் எப்படி சந்தோஷமாக அவர் என்ன கேர் பண்ணிக்கிறாருன்னு அவள் சொல்லுவான்னு நம்ம எதிர்பார்க்க முடியும்? டீயை வாங்கும்போதும் கூட பாருங்க, அவள் விரலை அவன் பர்பஸாகவே டச் பண்ணுறான். கொஞ்சம் ஏமாந்தான் பையன் நம்மளை பிரித்து மேய்ஞ்சிருவான் அப்படின்னு பூஜாக்கு புரிஞ்சு போச்சு. அதனால் நைஸாக அவனை கழட்டி விட்றதுக்காக, உன்னை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம்ப்பா, ரஷ்மி ஆண்டிக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சிரு, நான் அப்புறமா அந்த பாக்ஸை கொண்டு வந்து தரேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லவும், உங்களுக்கு எதுக்கு சிரமம், நானே வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஹர்திக் சொல்லவும், ஓகே அப்படின்னு அவனை வெளியே அனுப்பிச்சுட்டு கதவை சாத்திடுறா. கதவை தாள் போடுற சமயத்தில் சட்டுன்னு அந்த டோரை பிடிச்ச ஹர்திக்கு கதவை திறந்துட்டு திருப்பியும் உள்ளே வர்றான். என்ன பண்ண போகிறானோ அப்படின்னு பூஜா கேள்விக்குறியா அவனை பார்க்க, உங்களுக்கு எப்போ என்ன தேவைனாலும் நான் இருக்கேன், என்னை கூப்பிட மறந்துடாதீங்க அப்படிங்கிறான். அவனவே பார்த்துட்டு இருந்த பூஜாவும் ஓகே அப்படின்னு தலையாட்ட பாய் அப்படின்ட்டு அவன் கிளம்பிடுறான். முகத்தில் பலவிதமான யோசனையோடைய கதவை சாத்துறா. அன்னைக்கு நைட்டு ராகுல் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நடுராத்திரிக்கு தான் பார்ட்டி முடிஞ்சு ராகுல் வீட்டுக்கு வரான். பெல் அடிக்கவும் பூஜா போய் கதவை திறந்தா, செம மப்பில் நிலையே இல்லாமல் ராகுல் நின்றுட்டு இருக்கான். அவனை கைத்தாங்கலாக பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறா. உள்ளே வந்த உடனே பூஜா, ஐ லவ் யூ ஸோ மச் பூஜா, உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்டாட்டி எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் பூஜா அப்படின்னு ரொம்ப ரொமான்டிக்காக பேசுகிறான். தண்ணி அடித்தாதான் நம்ம ஆளுக்கு ரொமான்ஸே வரும் போல இருக்கு. அவளை கிஸ் அடிக்கிற மாதிரியே பக்கத்தில் வர்றான். இவ்வளோ ஆசையாக அவள் லிப்ஸ் அவன் பக்கத்தில் கொண்டு போக சட்டுன்னு அப்படியே பெட்டில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறான். எல்லாம் என் தலைவிதி அப்படின்ட்டு அவன் ஷூவெல்லாம் கழட்டி விடுறா. மறுநாள் காலையில் அவள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறா. ராகுலுக்கு என் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை போல இருக்கு. கல்யாணமாகி இந்த 6 மாதத்தில் என்னை முழுசாக அவன் ஒரு தடவையும் கூட அனுபவிச்சதே இல்லை. என்ன பண்ணால் அவனுக்கு மூடு வரும்னு எனக்கு தெரியல அப்படின்னு அவள் புலம்பவும், அப்படின்னா பிளான் பியை நீ கையிலிடு அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு சொல்கிறா. அது என்னடி பிளான் பி அப்படின்னு பூஜா கேட்கவும், மறந்துட்டியா நம்ம ஒரு படம் பார்த்தோமே, அதில் ஹீரோயின் அந்த பிளான் பியை தானே எக்ஸிக்யூட் பண்ணுவா அப்படின்னு அவன் சொல்லவும், ஓ அதுவா, இன்னைக்கு அதை பண்ணிடுறேன் அப்படின்னு சந்தோஷமாக ஃபோனை கட் பண்ணுறா. நைட் ஆகுது. ராகுல் வந்து கதவை திறக்கிறான். கதவை திறந்தவன் அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிறான். வெல்கம் ஹேண்ட்ஸம் அப்படின்னு பூஜா அவனை வரவேற்கிறா. இன்னைக்கு அதை விட ஒரு கவர்ச்சியான ட்ரெஸ் போட்டிருக்கா. டேபிளில் ரோஜா பூவு கேண்டில் அப்படின்னு அதெல்லாம் பற்ற வச்சிருக்கா. அந்த ரூமே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. அந்த ரூமோட அட்மாஸ்ஃபியரு, பூஜாவோட ட்ரெஸ்ஸு அப்படின்னு யாராக இருந்தாலுமே தடுமாறிடுவாங்க. ஆனால் இந்த கல்லு கொண்டு பாருங்க, திருன்னு முழிச்சுட்டு நின்று இருந்த ராகுலை கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து சோஃபாவில் உட்கார வைக்கிறா. அவள் பளிங்கு தொடையில் அவன் கையை தூக்கி வைக்க அப்படியே பக்கத்தில் அவனை கிஸ் பண்ணுற மாதிரி போறா. சட்டுன்னு அவள் கையை தட்டி விட்ட ராகுல் கோவமாக, என்னடி இது, எப்போ பார்த்தாலும் நான் வீட்டுக்குள்ளே வரும்போது அரையும் குறையுமாவே சுற்றுற, இதெல்லாம் டேபிளில் ரோஜா பூவெல்லாம் போட்டு மெழுகுபத்தியெல்லாம் பற்ற வச்சிருக்க, இதெல்லாம் டேஞ்சருங்கிறது உனக்கு கொஞ்சம் கூட தெரியாதா அப்படின்னு கோவமாக கத்திட்டே அந்த மெழுகுபத்தி எல்லாத்தையும் ஊதி அணைக்கிறான். அட குரங்கே, நீ எப்போ
saree தானே கட்டுவேன், உனக்கு அதுதான் பொருத்தமா இருக்கு, இந்த மாதிரி அரைகுறை துணியை போடாத, முதல்ல saree எடுத்து சுத்திக்கோ அப்படின்னு அவன் கத்தவும் பூஜா அங்க அப்படியே நொறுங்கி போய் உட்கார்ந்துருக்கா. அவன் இவளை கேவலப்படுத்துறது, ஏமாற்றம் எல்லாம் சேர்ந்து அவளுக்கு அழுகழுகையா வருது. அப்படியே அமைதியா உட்காந்துக்கிறா. ஆனா ராகுலோ, போடி முதல்ல saree எடுத்து சுத்து அப்படின்னு சொல்லவும் பூஜா உண்மையிலே கடுப்பாயிட்டா. கோவமா எந்திரிச்சவ, உனக்கு என்ன பிரச்சனை ராகுல், என்ன பிடிக்கலையா, என் கூட செக்ஸ் வச்சுக்கிறதுக்கு பிடிக்கலையா, இல்ல என் மேல உனக்கு அட்ராக்ஷன் இல்லையா, இல்ல நீ வேற யாராவது ஒரு பொண்ணு கூட தொடர்புல இருக்கிறியா, என்ன பிரச்சனை உனக்கு, எதா இருந்தாலும் என்கிட்ட இன்னைக்கு சொல்லு அப்படின்னு கோவமா கத்துறா. எத்தனை நாளைக்கு தான் அவளும் அடங்கி போவா? கல்யாணமான பெண்கள் கணவனு கூட செக்ஸ் எதிர்பார்க்கறது ஒன்றும் தப்பில்லையே. ஆனா அதை இவன் கொச்சப்படுத்தும் போதுதான் அவளுக்கு இத்தனை கோவம் வந்துருச்சு. இவனும் தொடமாட்டான், தொட வர்றவளையும் விடமாட்டானா அதுக்கு என்ன அர்த்தம்? ஒன்னா இவளை அவனுக்கு பிடிக்கல, அல்லது அவன் வேற யாரோ ஒரு பொண்ணு கூட தொடர்புல இருக்கணும். இந்த ரெண்டும் இல்லைன்னா அவனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கணும் இல்லையா? நமக்கு கல்யாணமானதுல இது வரைக்கும் என்ன ஒரு தடவை தான் தொட்டிருக்க, அதுவும் அறையும் குறையுமா, முழுசா கூட நீ அனுபவிக்கல. நான் அழகா இல்லையா, கவர்ச்சியா இல்லையா அப்படின்னு பயங்கரமா பொங்கிடுறா. அவளும் எத்தனை நாளைக்கு தான் பொறுமையா போவா? அதுக்கு ராகுலும் கோவமா, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, நீ எப்போ பார்த்தாலும் செக்ஸுக்கு அலையிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு அவன் கோவத்தில் கத்தவும் இந்த வார்த்தையை கேட்டு பூஜா உடஞ்சு நொறுங்கிடுறா. என்னது, நான் செக்ஸுக்கு அலையிறவளா? அப்படியே உறைஞ்சு போய் அந்த சோஃபால அப்படியே உட்கார்ந்துடுறா. கோபம், அவமானம், தாபம்னு எல்லாம் சேர்ந்து அவளுக்கு அழுகையா வெடிக்குது. பக்கத்துல இருந்த saree எடுத்து அவன் சொன்ன மாதிரி அவன் அழகா மறைச்சிக்கிறா. பூஜா கிட்ட கத்திட்டு ராகுல் அவன் பெட்ரூம்ல போய் தூங்க போயிடுறான். அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருந்த பூஜா எப்ப தூங்குனான்னு தெரியாது, அந்த சோஃபாலேயே பட தூங்கிட்டா. நடு ராத்திரி இருக்கும். யாரோ பெல் அடிக்கவும் இவ போய் கதவை திறக்கிறா. பார்த்தா ஹர்திக் நின்றுட்டு இருக்கான். இப்ப நான் உங்களுக்கு தேவைப்படுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு உள்ள வர பூஜா கதவை சாத்தி தாள் போடுறா. அங்கேயே அவளை நின்னபடி அவளை செவுத்தோரத்தில் தள்ளி அவன் முகம் கழுத்துன்னு மோப்ப முடிக்க ஆரம்பிக்கிறான். எந்த எதிர்ப்பும் இல்லாம பூஜா அவன் என்னென்ன பண்றானோ எல்லாத்துக்கும் சம்மதிக்கிறா. அவன் மேல ஒரு ஓவர் கோட் மாதிரி போட்டிருப்பா, அதை கலட்டுறான். அவ ரெண்டு கையும் அப்படியே செவுத்துக்கு மேல் பக்கமா வச்சு இவன் கையை வச்சு அமுத்தி அவ விரலுக்குள்ள தன் விரலை விட்டு அப்படியே அழுத்தி பிடிக்கிறான். அவங்களுக்குள்ள நெருக்கம் இன்னும் அதிகமாக குபீர்னு தூங்கிட்டு இருந்த பூஜா எந்திரிக்கிறா. பார்த்தா அத்தனையும் அவளுக்கு வந்த கனவு. அவன் முகத்துல பாருங்க என்ன ரியாக்ஷன்னு. கணவன்கிட்ட எதிர்பார்த்த அந்த சுகம் கிடைக்கல. கனவுல இன்னொருத்தன் தன்னை தொட்டதை நினைச்சு அவ உடம்பு அப்படியே சிலிர்த்துக்குது. அவங்களுக்குள்ள உண்மையிலேயே நடந்த மாதிரி அவ முகமெல்லாம் வேர்த்து போகுது. அப்படியே மூச்சு வாங்க பக்கத்துல இருக்கிற தலகாணிய தன் கையால அழுத்தி பிடிச்சுக்கிறா. அவ மனசுக்குள்ள பலவிதமான சிந்தனைகள் வந்து போகுது. நம்மளுக்கு வந்த கனவு சரியா தவறா அப்படின்னு. மறுநாள் காலையில ராகுல் எந்திரிக்கவும் பூஜா டீ கொண்டு வந்து கொடுக்குறா. ஆனா நைட்டு நடந்ததையே நினைச்சிட்டு இருந்த ராகுல் இன்னும் கோவமாவே இருக்கான். அவ கொடுத்த டீயை குடிக்கல. இவன் ரெடியாகி ஆஃபீஸ் கிளம்பும் போது டிஃபன் கொண்டு வந்து கொடுக்குறா. அதையும் வாங்கிக்காம ரொம்ப கோவமா ஆஃபீஸ்க்கு போறான். இப்ப மறுநாள் ராகுல் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்புற சமயம் காருக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பெட்ரூம்ல நடந்தது எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சொல்லியிருப்பான் போல இருக்கு. அதுல ரெண்டு பேரும் அவனை பயங்கரமா கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. உன் பொண்டாட்டி மேட்ருக்கு அலையிறாளா, உன்னால அவளை திருப்திப்படுத்த முடியலையா, டே மச்சான் நாங்கெல்லாம் உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுடா, உன்னால முடியலன்னா சொல்லு, நாங்க உதவி செய்யறோம் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பேரும் அவனை ஏளனம் பண்ண இதனால கோவப்பட்ட ராகுல், நான் கிளம்புறேன்டா அப்படின்னு அந்த காரை விட்டு கீழே இறங்கி அவன் காருக்கு வர்றான். அவன் ஃப்ரெண்ட்ஸோட காரில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பான் போல இருக்கு. அதில் ஒரு ஃப்ரெண்டு கொஞ்சம் நல்லவனா இருப்பான் போல இருக்கு. டே ராகுல் நில்லுடா அப்படின்னு சொல்லி பின்னாடியே ஓடி வந்து ராகுலோட தோலை பிடிச்சோ நிற்க வைக்கிறான். பாருடா என்னோட ஃபீலிங்ஸை சொல்கிறேன், அவனுங்க எப்படி மோசமாக எனக்கு ட்ரீட் பண்ணுறானுங்க பாரு அப்படின்னு ராகுல் கோவப்பட, அவங்க அப்படித்தாண்டா ராகுல், அவனை பற்றி கண்டுக்காத, நீ முதல்ல அவன் காரில் ஏறு, நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கலாம் அப்படின்னு அவன் காருக்குள்ள உட்கார வச்சு அந்த ஃப்ரெண்டும் பக்கத்தில் வந்து உட்காடுறான். இதை பாரு ராகுல், நமக்கு எப்படி ஃபீலிங்ஸ் இருக்கோ அந்த மாதிரி பெண்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கும். உன் மனைவி உங்ககிட்ட எதிர்பார்க்கறதுல எந்த தவறும் இல்லை, தப்பெல்லாம் உண்மையில தான்டா. கல்யாணமாகி 6 மாசம் ஆச்சு, இன்னும் அந்த பொண்ணை நீ முழுசா திருப்திப்படுத்தாம இருக்க. ஏண்டா மச்சான், உன் மனைவியை பார்த்தா உனக்கு பிடிக்கலையா, இல்ல உன் மனைவி மேல உனக்கு ஒரு பிசிக்கல் அட்ராக்ஷன் இல்லையா, என்னன்னு தான் என்கிட்ட ஓப்பனா சொல்லுடா அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு கேட்கவும், என்னன்னு எனக்கே தெரியலடா, என் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருக்கா, ரொம்ப அட்ராக்டிவா இருக்கா, ஆனா எனக்கு மூடு வர மாட்டேங்குதுடா, நான் என்னடா பண்றது அப்படின்னு ராகுல் ரொம்ப வேதனைப்படுறான். உனக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்காடா அப்படின்னு அவன் கேட்கறான். எனக்கு என்ன பிரச்சனைனே தெரியலடா, அவ எதிர்பார்க்கிற மாதிரி அவளை என்னால திருப்திப்படுத்த முடியலடா, என்னோட இயலாமை காரணமா தான் தேவையில்லாம அவ மேல கோவப்படுறேன். நேத்து கூட காரணமே இல்லாம அவ மேல கோவப்பட்டேன்டா, அவளை பார்த்தா பாவமா இருக்குடா எனக்கு. தினமும் காலையில எந்திரிக்கும் போது அவ முகத்தை பார்க்கறக்கே ரொம்ப தர்ம சங்கடமா இருக்குடா, பாவண்டாவோ அப்படிங்கிறான். இங்க பாரு ராகுல், பிரச்சனை உங்ககிட்ட தான் இருக்கு. உனக்கு ஒருவேளை கலவையில ஈடுபடுறதுக்கு விருப்பம் இல்லாம இருக்கலாம், அல்லது கலவையில ஈடுபடும் போது உன்னோட ஆண் உறுப்பு பலம் இல்லாம இருக்கலாம்.
இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு. பிரச்சனையெல்லாம் உன் பக்கத்தில் வச்சுட்டு உன் மனைவியை செக்ஸுக்கு அலையறவோ அப்படின்னு நீ சொன்னது ரொம்ப தப்புடா. உன் பிரச்சனைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்றதுக்கு பதிலாக உன் மனைவி கிட்ட உட்காந்து பேசு. உங்க 2 பேர்த்துக்குள்ள ஒரு புரிதல் ஏற்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசியிருக்கியே, உன் மனைவி அங்க எவ்வளவு கவலைப்பட்டு உட்கார்ந்துருப்பா அப்படிங்கிறது கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா? போடா போய் முதல்ல உன் மனைவி கிட்ட உட்காந்து உன் பிரச்சனையெல்லாம் பேசுடா அப்படின்னு அந்த நல்ல ஃப்ரெண்டு நல்ல அட்வைஸை கொடுக்குறான். இதை புரிஞ்சுக்கிட்ட ராகுலும் ஒரு தெளிவான மனநிலைமையோட அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்புறான். இப்போ அடுத்த சீன்ல பூஜா அங்கேயே வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வரா. அவளை வரவேற்கும் விதமா வீட்டுக்குள்ள ராகுல் காத்துட்டு இருக்கான். எப்படி அவ போட்ட மாதிரியே அந்த டேபிள்ல பூவெல்லாம் போட்டு உள்ள வந்த பூஜா அங்க ராகுல் நிக்கிற நிலைமையும் அந்த சூழ்நிலையும் பார்த்து ஒன்றும் புரியாம அதிர்ச்சியா நிக்கிறா. நம்ம புருஷனா இது அப்படின்னு. அவளை பார்த்த உடனே தோப்புக்காரணம் போடுற மாதிரி 2 காதையும் பிடிச்சி சாரி அப்படிங்கிறான். பூஜாவுக்கு ஒன்றுமே புரியல, என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு. இருந்தாலும் ராகுல் கிட்ட மாற்றத்தை உணர்ந்த பூஜா ஓடி வந்து அவனை கட்டி பிடிச்சிக்கிறா. அவ கண்கள்ல ஆனந்த கண்ணீர். இப்ப பால்கனியில ராகுல் நின்றுட்டு இருக்கான். காஃபி கொண்டு வந்து பூஜா அவன் கையில கொடுக்குறா. என்னை மன்னிச்சிரு பூஜா, நான் உங்ககிட்ட ரொம்ப தப்பா நடந்துக்கிட்டேன். நான் அப்படி நடந்திருக்க கூடாது. உன்னை ரொம்ப வேதனைப்படுத்திட்டேன். என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிறான். மன்னிப்பெல்லாம் வேண்டாம் ராகுல், இப்ப என்கிட்ட நீ ஆறுதலா பேசுற பாத்தியா, இதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிறா. நீ சொல்றது எல்லாமே சரிதான் பூஜா. நான் இது வரைக்கும் உன்னை கேர் எடுத்துக்கிட்டதில்லை. உன்னோட உடல் தேவைகளை பூர்த்தி பண்ணதில்லை. உன்னை வெளியே எங்கேயுமே கூட்டிட்டு போனதில்லை. உங்ககிட்ட 4 வார்த்தை நான் அன்பாங்க கூட பேசினதில்லை. எப்போ பேசினாலும் உன் மனசு காயப்படுறபடி தான் பேசியிருக்கேன். நான் பண்ணின தப்பெல்லாம் உணர்ந்துட்டேன் பூஜா. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு பூஜா. நீ எதிர்பார்த்த மாதிரியே ஒரு நல்ல கணவனா நான் வெகு சீக்கிரம் மாறிடுவேன் அப்படின்னு ராகுல் சொல்லவும், எனக்கு இது போதும் ராகுல், நான் கேட்டுக்கிறதெல்லாம் இதுதான். உனக்கு என்ன பிரச்சனைனாலும் எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணு. என்ன உன் மனைவியா நினச்சிக்கோ, ஃப்ரெண்டாக நினச்சிக்கோ, இல்லை லவ்வராக நினச்சிக்கோ, எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணு. நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்மளுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு அவ சொல்லவும், உண்மைதான் பூஜா, நான் உடனடியாக ஒரு டாக்டரை போய் பார்க்குறேன். எனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத முதல்ல அனலைஸ் பண்ணி அந்த பிரச்சனையை சரி பண்ண பார்க்குறேன் அப்படின்னு ரொம்ப உருக்கமாக பேசுகிறான். எனக்கு இது போதும் ராகுல் அப்படின்னு சந்தோஷப்படுறா. அப்போ தான் ராகுல் சொல்கிறான், பூஜா நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும், சர்ப்ரைஸ் கிஃப்டா, அது என்ன அப்படின்னு முகம் மலர பூஜா கேட்குறா. இங்கே வா உனக்கு காமிக்கிறேன் அப்படின்ட்டு அவன் பேக்கில் இருந்து ஒரு புக் எடுக்கிறான். அது என்ன புக்குன்னு பார்த்தீங்கன்னா காமசூத்ரா. இதை பார்த்து பூஜா என்னது அப்படின்னு ஆச்சரியப்படுறா. இன்னைக்கு இதில் இருக்கிற மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாமா அப்படின்னு ராகுல் கேட்க, ஓ பண்ணலாமே அப்படிங்கிறா ரொம்ப சந்தோஷமா. அப்படி சந்தோஷமா சிரிச்சிட்டு இருந்தவ திடீர்னு முகம் மாறுது அவளுக்கு. அவன் முகம் ரொம்ப சோகமாகறத பார்த்த ராகுல், என்னாச்சு பூஜான்னு கேட்குறான். இங்கே வா வந்து உட்கார, உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு அவனை சோஃபாவில் உட்கார வச்சு இவ கீழே உட்காந்துட்டு, ராகுல் நான் தப்பு பண்ணிட்டேன். நான் ஆல்மோஸ்ட் என் கனவுல ஒருத்தன் கூட மேட்ரு பண்ண போயிட்டேன். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்னா அந்த சமயத்தில் என்னை அறியாமல் இந்த தப்பு நடக்க இருந்துச்சு. நல்ல வேலையா அதுக்கு மேலே ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்கிற பூஜாவையே சிரிப்போட பார்க்குறான் ராகுல். அட கூறு கட்டவளே, கனவுலையா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் அப்படிங்கிறாவோ. நீ கனவுல என்ன தப்பு வேணாலும் பண்ணலாம், அதெல்லாம் அலவுடு. ஆனால் நிஜத்தில் என் கூட மட்டும்தான் தப்பு பண்ணணும், என்ன புரியுதா அப்படின்னு சொல்ல, புரியுது அப்படின்னு அவளும் சிரிக்கிறான். 2 பேரும் சிரிக்கிறாங்க. இதோட இந்த ஷார்ட் ஃபிலிம் இனிதே நிறைவு பெறுது. ஆக்சுவலாக இந்த ஷார்ட் ஃபிலிமோட கருத்து என்னன்னா, கணவனுக்கோ மனைவிக்கோ எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, மனசளவில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உடல் அளவில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதுக்கு சிறந்த தீர்வு நீங்கள் 2 பேரும் உட்கார்ந்து பேசுகிறது தான். உங்கள் மனைவியோட ஆசைகளை அலட்சியப்படுத்திடாதீங்க அப்படிங்கிறது தான் இந்த ஷார்ட் ஃபிலிமோட ஒட்டுமொத்த கருத்தும். ஸோ இது உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வித்தியாசமான படங்கள் நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.